எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் அந்த ஹாப்பி ஃபீலிங்? நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். அப்போ நம்ம ஒரு புது கோல் செட்டப் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அதனாலதான் நமக்கு புத்தாண்டுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. புத்தாண்டுனாலே நம்ம லைஃப்ல ஏதாவது புதிய விஷயங்கள் நடக்காதா, ஏதாவது புது மாற்றங்கள் வராதான்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஏன்னா புத்தாண்டுல தான் பொதுவா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்னென்ன எடுப்பாங்கன்னா, நான் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்க போறேன், கெட்ட பழக்கத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்லயே ஒவ்வொரு சேஞ்சஸ இந்த புத்தாண்டுல கொண்டு வருவாங்க. இந்த கிரக நிலைகள் 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸ் ஐயா கிட்ட இந்த புத்தாண்டு நட்சத்திர பலனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் என் உயிரான ஈசனை வேண்டி இந்த 2026ஆம் ஆண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இங்க நன்மை தீமை என்பதை காட்டிலும் நன்மை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவும், தீமை நம்மளை சுத்தி வருதுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு அதையும் நன்மையாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆன்மீகத்தோட துணை வேணும்னு நம்ம சொல்றது. ஏன்னா நன்மையும் தீமையும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நன்மை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம், நம்மளை சுத்தி நன்மையற்ற விஷயங்கள் வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாத்திக்கணும். ஸோ அப்ப எப்பொழுதும் நம்மளை சுத்தி ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட துணை, குருவோட அருள் வேணும், நம்மளோட பெற்றோர்களோட ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? ஸோ இந்த பவர் யார் யாருக்கெல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை என்ன பண்ணா இந்த பவர் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இது எல்லாமே சஞ்சரிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே குருவோட வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நிறைய, அதாவது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை நோக்கி பயணம், ஏன்னா நிறைய ஆன்மீக சில பயணங்கள் இருந்தவங்க எல்லாமே இப்ப குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் 2026 அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கே நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எப்பொழுதும் என்ன, குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் இறை அருளை பெற முடியும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய உறவுகளுடன் ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்ற தகவலுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்ல பண வரவு இருக்கா, அவங்க லைஃப்ல ஜாக்பாட் அடிக்க போதான்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா மகம்னாவே ஜெகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு அறிவும் ஞானமும் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் இவங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த விஷயங்களை ஞானம் ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு அனுபவம் என்பது தேவை. அதனாலதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க அதிகப்படியான அனுபவத்தின் மூலயமாக தான் தங்கள் வாழ்க்கை பாடத்தையே படிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இல்லை மக நட்சத்திரக்காரங்க இந்த 2026 மிக யோகமான ஒரு ஆண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்களோ எல்லா விஷயமும் நடக்கும். உங்களுக்கு தேவையான திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்,
கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகளுக்கு நிறைய விஷயங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சு எல்லா விஷயங்களும் இந்த 2026 மகர நட்சத்திரக்காரர்கள் அடைய போறீங்க. கல்வி சிறப்பா இருக்கும். திருமணம் என்பது நடக்கும். தொழில் என்பது தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நிறைய மகர நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் முனைவோர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மகர நட்சத்திரக்காரங்க தான் இந்த காலத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதே போல எனக்கு நிறைய காதல் செய்யக்கூடிய இளம் வயது காதல் செய்யக்கூடிய காதல் வந்து திருமணத்தில் முடியுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் ஏற்கனவே திருமணத்தில் இருக்க கணவன் மனைவிக்கு வந்து தேவையற்ற பழைய விஷயங்களை பேசாம இருக்கிறதுனால என்னைக்கோ நடந்த விஷயத்த பேசும்போது அதுவே கணவன் மனைவி உறவில் இருக்க அன்பு கொஞ்சம் கெட்டு போயிடும். ஸோ அதனால கணவன் மனைவி வந்து பழைய விஷயங்களை பேசாதிருங்க. புதிய லைஃப், புதிய புத்தாண்டு, புதிய ஒரு புதிய ஒரு ரெசல்யூஷனோட ஆரம்பிங்க. இந்த ஆண்டு மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கூட புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் அவங்க லைஃப்ல கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணுன்றத நம்ம கேட்டு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய நட்பு ஓட்டம் இருக்கும். குறிப்பாக இவங்களை சுற்றி எப்போதும் ஒரு பெண்களுடைய ஒரு நட்பு ஓட்டம் வந்து இருக்கும். நிறைய பேர் பெண்களாக இருந்தாலும் நிறைய இவங்க வந்து என்னக்கு அந்த சினிமா துறையில் ஆர்வம், தன்னை எப்பொழுதும் அழகா வச்சுக்கணும் அப்படின்ற இருக்கும். நிறைய பேருக்கு எப்போதும் எனக்கு அவங்க ஒரு வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகம் மேலே இருக்கும். ஸோ இந்த இந்த ஆண்டு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தொழில் மாற்றம் என்பது இருக்கு. ஒரு விஷயத்துல இருந்து விஷயம், ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற்றம் இருக்கு. தொழிலில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற உங்களுடைய என்ன சொல்ல உங்களோட விளையாட்டுத்தனத்தால சில பேருக்கு தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா சினிமா துறையில் இருக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி வெற்றி மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் சினிமா வாய்ப்புகள் எல்லாருக்குமே நிறைய பேர் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஏற்றமான பொருளாதார சூழல் தான் இருக்கு. ஸோ நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த 2026. ஏன்னா நீங்க என்ன ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்களோ அந்த டார்கெட்டை இந்த ஆண்டு கண்டிப்பாக 2026 உங்களுக்கு முழுமையாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பூர நட்சத்திரக்காரர் இந்த காலத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேலை செய்யக்கூடியவங்க மற்ற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். தொழிலில் உச்சம் அடைவீங்க. அந்த தொழில் சார்ந்த விஷயம், இந்த டாக்ஸ் ஃபைல் பண்றது, அந்த மாதிரி ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கணும். ஏன்னா அதனால தொழில் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்துல சிறிய அபராதம் இல்லை அந்த லேட் பேமெண்ட் இந்த மாதிரி எதாவது கட்டுவதற்கான வாய்ப்புகளுக்கும் ஸோ டாக்ஸ் எல்லாத்தையும் சரியா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க நீங்க என்ன பண்ணா முடிஞ்சீங்கன்னா சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் பெருகும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா? வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2027 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போது குறிப்பா என்னன்னாக்கா உத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் மிக யோகமான ஆண்டு. நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் தான் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் கனவுகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த 2026 ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாற்றம், வேலையில ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த காலத்தில் அவங்களுடைய பாக்கியம் சொல்லக்கூடிய அப்பா சார்ந்த விஷயத்துல இருந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. காதல் வந்து நிறைய பேருக்கு கை கூடும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏற்கனவே செய்த பழைய தவறுகள் இருக்குல்ல, அந்த தவறுகளை கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் வாகன யோகம் என்பது உண்டு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், இல்லை புதிய வீடு கட்டி பால் காசக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். அம்மா மூலயமாவே அம்மாவுடைய அன்பை பெறுவதன் மூலயமாவே உங்களுக்கு எப்பாவது நீங்கள் வெளியே போகும்போது அம்மாவுக்கு போயிட்டு வரும்போதோ இல்லை போகும்போது ஒரு அம்மாவுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சூப்பராக அவங்க போகக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே எப்படி உங்கள் அம்மாவை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் எடுத்த காரியங்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால என்னென்ன உத்திர நட்சத்திரக்காரங்க இந்த 2026 ஆண்டு உங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.